ஹாய் ஹலோ அச்சா சிக்ஸரு புடிச்சா செஞ்சுரி அப்படின்னு அனல் பறக்குது ஐபிஎல். எல்லா பக்கத்திலும் 50 டிகிரியை தொற்றும் போல இருக்கு வெயில். அப்படி இருக்கும்போது அதை விட வேகமாக ஐபிஎல்லுடைய ஃபயர் பரவிக்கிட்டு இருக்கும்போது ஐபிஎல்லுடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்றத லைட்டாக பார்க்கலாம். அப்படின்னும் போது வாட் இஸ் த ஐபிஎல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா, ஐபிஎல்ல யாருமே இது வரைக்கும் நெருங்க முடியாத சாதனையை ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் யாரு, அவருடைய பேர் அப்படின்னு பார்த்தா அவர் தான் கிறிஸ் கெயில். அவர் வந்து ராவணன் வந்து இந்த பெட்டிங்கில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கிற அடி அப்படி 66 பால்ல பூனேக்கு எதிராக 172 ரன் ஒரே மேட்ச்ல அடிச்சாரு. 17 சிக்ஸ் 13 பவுண்டரி. இதுதான் வந்து இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிகபட்ச ரன்னு ஒரு மேட்ச்ல. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் 2-3லாம் வச்சிருப்பாங்களா, அவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்த மெக்கல்லம் பிடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்லோடைய வெரி ஃபர்ஸ்ட் கேமில் 158 ரன் அடிச்சாரு பெங்களூர் டீமோட. அதுதான் செகண்ட் ஹையஸ்ட். அப்போ அடிச்சது 10 வருஷம் ஆகி இன்னும் யாரும் முடிக்கவே இல்லை அந்த ரெக்கார்டை. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா தி ஏபி டிவில்லியர்ஸ். 360 டிகிரியில் ஆடக்கூடிய இவர் பார்த்தீங்க அப்படின்னா 133 ரன் அடிச்சிருக்காரு. இதுதான் இந்த ரெக்கார்டில் வந்து 1 2 3 அப்படின்ற ஆர்டர். இந்த ஐபிஎல்லையாவது இதெல்லாம் யாராவது முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செஞ்சுரி அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா 20 ஓவர் தான், அதுக்குள்ள அவுட் ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 5 மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு மனுஷன், அது கிறிஸ் கெயில். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் யாருமே இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டா நம்ம விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்ச்ல செஞ்சுரி சும்மா விளையாசி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் இருக்கட்டும், அடுத்து வேற என்ன ரெக்கார்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மேட்ச்ல கம்மி பால் எடுத்துக்கிட்டு செஞ்சுரி அடிச்சது யாரு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் பாருங்க நம்ம கிறிஸ் கெயில் தான் இருக்காரு. 30 பால் தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு, வெளுத்து விட்டார். அந்த பூனே மேட்ச் இருக்குல்ல 175 ரன் அடிச்சார்ல, அந்த மேட்ச்ல வெறும் 30 பால்ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வேற யாராவது இருக்காங்களா, அவர் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னா கொல்கத்தா டீமுக்காக இப்போ விளையாடிட்டு இருக்கக்கூடிய யூசுப் பதான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் டீமுக்கு விளையாடும் போது 37 பால்ல செஞ்சுரி அடிச்சாரு. டேவிட் மில்லர் 38 பால் அடிச்சிருக்காரு. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரிஸ். இதுக்கப்புறமா ஐபிஎல் சீரியஸ்ல அதிக ரன் அடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது இதை சொல்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா விராட் கோலி, அவருக்கும் இதுக்கப்புறமா ஒருத்தர் வருவார் பாருங்க. நீங்க போங்க கோலி சார் நீங்க வாங்க அப்படின்னும் போது யார் வந்திருக்கா பாருங்க, ரெய்னா. இவங்க 2 பேத்துக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவுது. மாறி மாறி ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறது யார் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரெய்னா சென்னை டீம்ல இருக்கும்போது நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில கொஞ்சம் கிச் கிச் அப்படின்ற மாதிரி இப்போ ஒழுங்காக விளையாடுறது இல்லை. அதனால அவருடைய ரன் ரேட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம்.